தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் சிரித்து கொண்டே உங்களுடைய வாழ்க்கையில தாங்கிக் கொண்ட வழிகள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். தனுசு ராசியான நீங்கள் உங்களின் ஆக சிறந்த குணம் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய இடி விழுந்தாலும் அதை வெளியுலகிற்கு நீங்கள் காட்டிக்கொள்ளாமல் முகத்தில் ஒரு போலி புன்னகையை அணிந்து கொள்வதுதான் உங்களின் ஒரு குணங்களாக எப்போதுமே இருக்கும். உங்களின் கடந்த காலத்தில் நெஞ்சு வெடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு துரோகத்தையோ அல்லது பொருளாதார பழி படு படுகுழியையோ நீங்கள் சந்தித்த போது என்னுடைய சோகத்தை காட்டி இந்த உலகத்திடம் நான் பரிதாபத்தை தேட மாட்டேன் என்ற வைராக்கியத்தோடு நீங்கள் வெளியில் சிரித்து கொண்டே தாங்க ஓடி இருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில காதல் தோல்வியாக இருக்கலாம், தொழில் தோல்வியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அதனை ஒருபோதும் வெளியில் கூறாமலே உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே நீங்கள் வைத்து யாருமே என் மீது பாவப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணத்துடன் வாழ்ந்த ஒரு மனிதர்கள் நீங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் நீங்கள் மறைத்து வைத்திருந்த வழி எவ்வளவு கொடூரமானது என்பது நள்ளிரவில் உங்களுடைய தலையணைக்கு மட்டும் தாங்க தெரியவும் ஆரம்பித்திருக்கும். சுற்றியுள்ள மனிதர்கள் உங்களை எதற்கும் கவலைப்படாத ஜாலியான மனிதன் என்று மிக சாதாரணமாக கடந்து சென்று இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள் ரத்தம் சொட்ட சொட்ட உங்களின் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் சிரித்து கொண்டே உழைத்த அந்த நாட்கள் உங்களின் அசாத்திய சகிப்புத்தன்மைக்கு ஒரு சான்றாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாமே உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்து ஒரு பக்கம் உங்களுக்கு வழியை கொடுத்து கொண்டிருந்தாலும் நீங்கள் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையையும் மறக்க முடியாத நினைவுகளையும் இது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியும் கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இரண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி உங்களை அது நிச்சயமாக கீழே தள்ளிவிட்டிருக்கும். நீங்கள் எப்போதுமே ஒரு இலக்கை குறிவைத்து அதை நோக்கி அதிவேகமாக பாயக்கூடிய ஒரு அம்பை போன்ற ஒரு மனிதர்கள். அதனால தான் உங்களுடைய குறியீடு கூட, உங்களுடைய சின்னங்கள் கூட அம்புக்குறியாகத்தாங்க இருக்கும். நீங்கள் எதையாவது ஒன்றை நினைத்தீர்கள் என்றால் அதனை முடிக்காமல் நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க. அப்படி பின்வாங்கிவிட்டால் அது எனக்கு மிகவும் கேவலம் என்று எண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. லட்சியங்களை அடைவதில் உங்களுக்குள் ஒரு அசாத்திய வெறியானது எப்போதுமே இருக்கும். எதையாவது ஒன்றை திட்டமிட்டு விட்டீர்கள் என்றால் அதற்காக எவ்வளவு பணம் செலவானாலும், எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாலும் அதை நான் அடைந்தே விடுவேன் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் உயிராக நம்பி உங்களின் ஒட்டுமொத்த எனர்ஜியையும் முதலீடு செய்து உழைத்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியில் உங்களுடைய வாழ்க்கையில முடித்து கொடுத்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் ஆசையாக தொடங்கிய ஒரு தொழிலாக கூட இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய மனதை விட்டு ஒரு பெரிய ஒரு தோல்வியை அடைந்திருக்கும். அந்த ஒரு தோல்வியை உங்களால் மறக்க முடியாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் அது பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு தோல்வி உங்களை ஒட்டுமொத்தமாக ஒரு இருண்ட படுகுழிக்குள் தள்ளிவிட்டு இருக்கும். இனி என்னால் மீண்டு வர முடியுமா? நான் போட்ட கணக்குகள் அனைத்தும் இப்படி தப்பாகிவிட்டதே என்று உங்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அந்த ஒரு தோல்வி உங்களை அசைத்து பார்த்திருக்கும். உங்களை மட்டம் தட்ட காத்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு முன்னால் நீங்கள் நிலை தடுமாறி நின்ற அந்த தருணங்கள் உங்களுடைய மனதை மிகவும் ஆழமாக காயப்படுத்தியிருக்கும். ஒரு பக்கம் மனிதர்கள் என்ன கூறுவார்கள் என்று ஒரு பக்கம் தோன்றியிருக்கும். மற்றொரு பக்கம் நம்ம தொடங்கிய தொழிலும் தொடங்கிய ஒரு செயலும் இப்படி ஆகிவிட்டது என்று உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகளையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் சில விஷயங்கள்ல எஸ்கேப்பாக நினைத்த சில காரணங்களும் இருக்கத்தாங்க செய்யும். தனுசு ராசிக்கு இயல்பாகவே பிரச்சனைகளை கண்டு ஓடக்கூடிய குணம் கிடையாது. எதையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் உங்களின் கடந்த காலத்தில் இனி இந்த மனிதர்களிடனும் இந்த சூழ்நிலையிலும் நம்மால் ஒரு நொடி கூட வாழ முடியாது, எல்லாவற்றையும் விட்டுட்டு எங்கேயாவது தூரமான இடத்திற்கு ஓடி போய்விடலாம் என்று நீங்கள் எஸ்கேப்பாக நினைத்த ஒரு இக்கட்டான காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அதற்கு காரணம் பயம் கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருந்த மனிதர்களின் ஓயாத நச்சரிப்பும், நீங்கள் செய்யாத தவற்றிற்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகளும், உங்களின் தூய்மையான அன்பை அவர்கள் சுயநலம் என்று கொச்சைப்படுத்தியதும் தான் உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்களை விட்டு நீங்க வாழ்க்கையை காலி செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பீங்க. அது முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் உங்களை எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனைக்கு மேல ஒரு பிரச்சனையாகவே பார்த்து கொண்டும் இருந்திருப்பாங்க. அதனால இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கும். இந்த மாதிரியான எண்ணங்களும் நான் இதுவரைக்கும் கூறிய சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நிச்சயமாக நீங்கள் கூறவும் வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
வரக்கூடிய நாளை முதல் தனுசு ராசியான உங்களின் ஆக சிறந்த மூச்சுக்காற்றை உங்களின் சுதந்திரமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். யாருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளேயும் அடைந்து கிடக்க உங்களின் நெருப்பு தத்துவ மனது எப்போதும் ஒப்புக்கொள்ளாது. எப்பொழுதுமே நீங்கள் பிடித்ததை செய்ய வேண்டும். பணம் இல்லை என்றாலும் நான் உழைத்துக் கொள்வேன், எனக்கு யாருமே எனக்கு தடையாக வரக்கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் எதை நினைத்தாலுமே, எதை செய்ய நினைத்தாலும் குடும்பத்தில் இருந்தோ அல்லது உங்களை சார்ந்தவர்களிடம் இருந்தோ ஏதோ ஒரு முட்டுக்கட்டையோ அல்லது இதை உன்னால் செய்ய முடியாது என்ற அவநம்பிக்கையோ தான் உங்களுக்குள்ள பரிசாக கிடைத்திருக்கும். நீங்கள் எது செய்தாலும் அதற்கு சப்போர்ட்டும் ஆதரவும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்க உடன் பிறந்தவர்களிடமிருந்தும் உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைத்திருக்காது. நீ எது செய்தாலும் அது உனக்கு நல்லாவே இருக்காது, அது பாதியிலே நீ நிறுத்திடுவா அப்படின்னு எத்தனையோ நபர்கள் உங்கள் மீது தவறான ஒரு குற்றச்சாட்டை இதுவரைக்கும் வைத்து கொண்டே தாங்க இருந்திருப்பாங்க. இதை உன்னால் செய்ய முடியாது என்று அவநம்பிக்கையை மட்டுமே தாங்க உங்களுக்கு பரிசாக கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்போது காலம் உங்களின் பக்கம் திரும்ப போவதால் உங்களின் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் ஆதரவு உங்களுக்குள்ள கிடைக்கவும் போகிறது. உங்களின் லட்சியங்களையும் உங்களின் தூர நோக்கு சிந்தனைகளையும் அவர்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு பின்னால் ஒரு தூணாக நிற்கவும் ஆரம்பிப்பாங்க. குடும்பத்திலிருந்து கிடைக்க போகக்கூடிய இந்த அசைக்க முடியாத சப்போர்ட்டும் உங்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தை இன்னும் பல மடங்கு போஸ்ட் பண்ணியும் கொடுக்கும். உங்களை எதற்கும் பயப்படாமல் உங்களின் இலக்குகளை நோக்கி அதிவேகமாக பாயவும் வைப்பதற்கும் இது உதவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தேடி வந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களை இதுவரைக்கும் பாதியில் நீங்க செய்த வேலைகளை நிறுத்தி வைத்தவர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நீங்கள் எத்தனையோ முறைகள் கடுமையாக உழைத்துமே உங்களின் முயற்சிகள் அனைத்தும் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தடையால் பாதியிலேயே முடங்கி போயிருக்கும். நம்ம எவ்வளவுதான் திறமையாக இருந்தாலுமே நம்மை பின்னால் இருந்து ஸ்டாப் பண்ணுவது யார் என்ற ஒரு கேள்விகள் உங்களுடைய மனதில் ஆழமாகவே பதிந்திருக்கும். நீண்ட நாட்களாக இது உங்களுடைய வாழ்க்கையில மர்மமாகவே இருந்திருக்கும். இப்போது கிரகங்கள் சாதகமாக சஞ்சாரிப்பதால் உங்களின் முன்னேற்ற பாதையில் முள்ளாக இருந்து வெளியில் உங்களின் நலம் விரும்பி போல் நடித்து கொண்டு உங்களுக்கு பின்னால் உங்களின் வாய்ப்புகளை தடுத்து கொண்டிருந்த அந்த ஒரு மனிதரின் முகமானது, அந்த ஒரு முகமூடியானது இப்பொழுது கலட்டப்பட்டு அந்த ஒரு மனிதர் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதனால இனிமே அந்த ஒரு மனிதரிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. குருவின் ஆதிக்கம் பெற்று தனுசு ராசிக்கு இயல்பாகவே ஆன்மீகம், உயர்கல்வி, ஆலோசனை வழங்குதல், வெளிநாட்டு தொடர்புகள் சார்ந்த வணிகங்கள், பயணங்கள் மற்றும் சுற்றுலா துறைகள், படைப்பாற்றல்கள் அல்லது ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஆளுமை திறன் ஆகியவை மிக சுலபமாக உங்களுடைய வாழ்க்கையில கைகூடக்கூடிய சில விஷயங்கள். உங்களுக்கான தற்போதைய கிரகநிலைகளின்படி நீங்கள் இப்போது புதிதாக கால் பதிக்க போகும் அல்லது ஏற்கனவே உங்களின் கவனத்தை செலுத்தி வரும் கூடிய ஒரு குறிப்பிட்ட துறை உங்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரவும் போகிறது. இத்தனை காலம் நாம் தவறான துறையில் இருக்கிறோமோ, நமக்கான தகுதி எப்போது உலகிற்கு தெரியும் என்ற ஒரு கவலையில் இருந்த உங்களுக்கு இந்த ஒரு துறையானது உங்களின் அசல் திறமையை வெளிக்கொண்டு வந்து கொடுக்கும். உங்களை ஒரு அசைக்க முடியாத மிக உயர்ந்த அந்த அந்தஸ்தில் அமர வைக்கவும் போகிறது என்பது யதார்த்தமான ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தெரிந்து எல்லாத்தையுமே நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சில உண்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். ஆளுமை திறன் ஆகியவை மிக சுலபமாக உங்களுடைய வாழ்க்கையில கைகூடக்கூடிய சில விஷயங்கள். உங்களுக்கான தற்போதைய கிரகநிலைகளின்படி நீங்கள் இப்போது புதிதாக கால் பதிக்க போகும் அல்லது ஏற்கனவே உங்களின் கவனத்தை செலுத்தி வரும் கூடிய ஒரு குறிப்பிட்ட துறை